பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த படத்துல நான் ஏன் தன்பான்ல செயற்கையாளரை மாறினேன்ட்டு கதாநாயகி சொல்லியிருக்காங்க. சொல்லிருக்காங்க இல்லையா? இந்த படத்துல நான் ஏன் தன்பான்ல செயற்கையாளரை மாறினேன், அதுக்கான காரணம் என்னன்னு இந்த படத்துல கதாநாயகி சொல்லியிருக்காங்கல்ல. இல்லையா? நீங்க சொல்லுங்க. இல்ல 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 நான் சொல்ற படத்துல கதாநாயகி சொல்றா, இந்த மாதிரி நீங்க ஒரு பொம்மை கொடுத்தீங்களே, அந்த பொம்மை மிஸ் ஆனதுன்னா இப்படி ஆறுனே அப்படின்னு சொல்ற. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலையா? அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த பாசம் கிடைத்திருக்குமே ஆனால் இவ நிச்சயமா தன்பான்ல சேர்க்கையாளர் ஆயிருக்க மாட்டா. ஆமாவா இல்லையா? இல்ல. எப்படி இல்ல? நீங்க கதாநாயகி சொல்றல, அதே கருத்தை கதையில அப்படி சொல்லலையா? சொல்லல சார். இப்படி அவ அதுல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் பிறந்திருந்தே இப்படிதான், அது எனக்கு வெளியே சொல்ல முடியல, அதனால இந்த பொம்மையை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். பொம்மை கிட்டதான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாம போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் பொண்ணு ஏதோ டிஃபரெண்டா இருக்காளேன்னு. அந்த பொம்மை கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையே. இல்ல தெரிஞ்சிருக்கலாம் சார். நான் என்ன சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க அந்த அம்மா பொது உடமை தண்ணி அடிக்கிறா கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு ஆமாவா இல்லையா சார்? சொல்லுங்க. ஆமான்னு சொல். இல்ல இல்ல ஆமா இல்லன்னா சொல்ல முடியாது சார். இது கதை, இது அப்படியும் இருக்கலாம் இப்படியும் கதைன்னு சொல்லுங்க. அது வரை ஒத்துக்கிறேன். இல்ல இல்ல சொல்றத கேளுங்க. பாசம் கிடைக்காததுனால இந்த செக்ஷுவாலிட்டி மாறுதுன்றது புதுசா நீங்க சொல்லி தெரிய ஒரு அறிவா இருக்கு எனக்கு. அதை பத்தி டீட்டெயிலா சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது எதுவுமே நான் படிக்கல தெரிஞ்சுக்கல. அதாவது பாசம் கிடைக்கலன்றதுனால செக்ஷுவாலிட்டி மாறுன்றது புதுவிதமான ஒரு சயின்ஸா இருக்கு. நீங்க சொல்றது எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நாம வல்லரசு நாடு நிக்கிற அமெரிக்காவிலே ட்ரம்ப் முதல்ல போட்ட கையெழுத்து திருநங்கையே கிடையாடா, ஆண்பால் பெண்பால் தான் கையெழுத்து போடுறாரு இல்லையா? அதுக்கு அந்த பேச்சுல இந்தியால இருக்கு. இந்தியால இருக்கு 3 ஜெண்டர் இருக்கு. அவங்க திருநங்கையா அப்படியும் காட்டலீங்க. திருநங்கையாவும் காட்டல. திருநம்பி ஆண்கள் தான் திருநங்கை, பெண்கள் திருநம்பியா மாத்திட்டாங்க. இல்ல அப்படி திருநம்பின்னு அப்படி இல்லையே. இல்ல ஆண்கள் தான் பெண்களால் மாற முடியும், பெண்களால் ஆண்களால் மாற முடியாது. நன்றி நன்றி. ஓகே, ஆக்சுவலி அவரு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த படத்துல ஆன்சர் ஆகிருக்கு. ஆக்சுவலா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேற ஆக்சுவலி நீங்க கேள்வி கேட்கலாம். நான் எனக்கு பேசுறதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே சார் சொல்லிட்டாங்க, ரிவ்யூல ஃபுல்லா டீடைலா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லணுமோ படத்துல சொல்லிட்டேன். இனி நீங்க என்ன கேட்கறதா இருந்தா கேளுங்க. அப்பா கேரக்டர் சாமுக்கு ஒரு 1 இயர் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல? பயந்தாங்க. என்னங்க 1 இயர் கண்டிஷன் கொடுத்தார்ல, ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல சாம்? ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவ இதுக்காக இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த டாலோட கதையை சொல்றா. இது இன்னைக்கு இந்த 1 வருஷத்துல மாற போறது இல்ல. நான் பிறந்ததே இப்படிதான், இவ்வளவு வருஷமா நான் இப்படிதான் இருக்கேன், எனக்கு நண்டு பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்தது, நான் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவங்கள அந்த பேரை மீட் பண்ணப்பதான் எனக்கு திருப்பியும் பழைய மாதிரி நான் ஆகினேன். இனிமே இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் எல்லாம் சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முத்தம் அவங்க செய்யற அந்த காட்சி வைக்கிறதுக்கு காரணம் தான். வேற எனக்கு எந்த வழியுமே தெரியல உங்களுக்கு புரிய வைக்க அப்படின்னு சொல்லி தான் அது பண்றாங்க. சொல்யூஷன் கிடையாது சார். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், டிஸ்கஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், புரிதலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது எதுவுமே எப்பவுமே தீர்வாயிடாது. இந்த படம் இன்னொரு படத்துக்கான தொடக்கம். ஆக்சுவலா அப்பா அம்மா ஒரு டைம் கேக்குறாங்க சார். எல்லாருமே இப்ப அதே ஒரு லேடியா இருந்தாலும் அவங்க டைம் கேட்பாங்க. இப்ப அப்பா கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த நீங்க இந்த சிச்சுவேஷன்ல கேக்குறாங்க. ஏன் நீங்க அந்த டைம் பீரியட் கொடுக்க மாட்டீங்க? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவுன்சிலிங் போலான்றாங்க. கவுன்சிலிங் பண்ணா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வார்த்தை, எங்களுக்கும் புரிதல் கிடைக்கும் உங்களுக்கும் புரிதல் கிடைக்கும்ன்றார். அப்ப கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, அடமெண்டா இருக்காங்க. இந்த மாதிரி மாறணும் அவர் அடமெண்ட் ஆயிடுவாங்களா? இல்ல அப்படி கிடையாது. இதுல ஏன் அது அடமென்சி கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க வேணா கவுன்சிலிங் போலாம், இவங்க கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்க இருக்கீங்க இதேதான். சரி, நாங்க என்ன கேக்குறோம்னா இல்ல இல்ல அப்பா அம்மாக்கு அன்னைக்கு தான் தெரியும். அது கரெக்ட் அவங்க கேக்குறாங்க. கரெக்ட். அவங்க கவுன்சிலிங் போலாம், இவங்கள கவுன்சிலிங் போனோம்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கு முன்னாடி வேற கண்டிஷன் வச்சுறாரு, 1 வருஷம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு. ஸோ அவரு இவங்களை மேனிபுலேட் தான் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்கு ரிப்ளையா அவங்க சொல்றாங்க, சினிமா தரமா இருக்கு, இதனால பண்ண முடியாதுன்னு அவன் சொல்றான். இவ்வளவு நாள் நான் காத்து இருந்துட்டு இனிமேல் என்னால முடியாது, அவனால முடியல, அவ்வளவுதான். அந்த அந்த என்ன சொல்றீங்க, அது பிடிவாதம். ஏன்னா அது காதல்னால வருது. காதலிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிடிவாதம் இருக்கும்.
சினிமா துறை ஓகே ஸ்டோரி இது வந்து நம்ம படமா காமிக்கிறோம் இது வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு நிஜமா எங்க இருந்து யாராவது ரெண்டு பேரை பாத்தீங்களா இல்ல வீட்ல அந்த மாதிரி இருக்காங்களா இல்ல வீட்ல இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? ஓகே, நான் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் சொல்றேன். ஏன்னா முன்னாடி கேட்டது நான் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன் ஏன் இந்த கதையை பண்ணலாம். என் வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துன்னு வச்சுங்க, எனக்கு பையன் இருக்கான், பையன்ல பொண்ணு யாருக்காவது இப்படி நடந்திருந்தா 100% இந்த இதில் லக்ஷ்மி ரியாக்ட் பண்ண மாதிரியோ இல்லை வினீத் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் 100%. ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது, என்னோட உலகம் வேற. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன? அவங்கள வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்புறதோ, இல்லை ஆணவ கொலை பண்ணுறதோ, இல்லை அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லை என்ன சொல்றது, அவங்க வந்து வக்கரமான ஒரு அவங்களே நம்ம வந்து புரிஞ்சுக்காம சீப்பாக பார்க்கறதோ கிடையாது. புரிஞ்சுக்க நம்ம எப்போ வந்து முயற்சி பண்றோமோ அப்பதான் அன்பு, காதல், மனிதம் எல்லாமே ஆரம்பிக்குது. எப்போ நம்ம புரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ, மற்றவன் சரியில்லைன்னு நினைக்கிறோமோ, அப்பவே எல்லாமே நின்றுடுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த கதையை நான் எழுத ஆரம்பிச்சேன். தவிர இந்த மாதிரி ஒரு பேரை பார்த்து கிடையாது. இதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பிரஸ் மீட்ல ஒன்று சொன்னீங்க, நல்ல கேட்டு பிரஸ் மீட்ல ஒன்று சொன்னீங்க, இது மாதிரி ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நான் ஒரு பார்டர்ல இருந்து ஆரம்பிச்சேன். நீங்க பார்டர்? ஆமா கரெக்ட். அன்னைக்கு நான் சொன்னேன், அதனால தான் ரிப்பீட் பண்ணல. சொன்னீங்க சரிங்களா? இது மாதிரி ஸ்டோரிலாம் பார்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல கட்டாயமா இல்ல அப்படி சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.